நான் ஜால் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் வைக்கணும்ன்றக்காக அட்மிட் ஆயிருந்தேன். அந்த ஓட்டுல கிளிநொச்சியில இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருந்தவர். அதாவது இந்த பெட்ல இருந்து ஒரு 2-3 பெட் தள்ளி அட்மிட் ஆகியிருந்தவர். நான் கிட்டத்தட்ட 3 கிழமை அந்த ஓட்டுல இருந்தேன். அதனால அந்த பேஷண்ட் அந்த என்வியோமெண்ட் நல்ல பழக்கமா இருந்தது. அந்த அடிப்படையில அந்த கிளிநொச்சியில இருந்த அந்த பேஷண்ட் வந்து என்ன கூப்பிட்டு, தம்பி ஒருக்கா வாங்க உங்களோட கதைக்கணும்ட்டு. நான் போய் அவர்கிட்ட அப்பா வயசு இருக்கு, கிட்டத்தட்ட 50-55 வயசு இருக்கு. இப்ப நான் போய் கிட்டேன்னு சொல்லுங்கப்பா என்ன விஷயம் உண்டு. அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல முதல்ல அளவழிக்கிட்டார். அவர் பக்கத்துல அவர்கிட்ட வைஃப் நிக்கிறா, அம்மாவும் அளவழிக்கிட்டார். இப்ப நாங்க அழுகை நிப்பாடுங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னேன், தம்பி இப்ப நான் கிளிநொச்சியில இருந்து வாரேன், எனக்கு முள்ளந்தண்டுல நரம்பு பிரச்சனை இருக்கு தம்பி, அதனால இடுப்பு வைக்கல கொஞ்சம் பிறப்பு தன்மை, அதுக்காக தான் அட்மிட் ஆகியிருக்கேன். விடிய வந்து இந்த மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 500 கிட்ட நிக்குது தம்பியாண்டு. இப்ப நான் சொன்னா 500 சரியான கூட, ரப்புன்னு நிகழலாம், கோமா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சொன்னேன் இது சரியான கூட, என் கண்ட்ரோலா இருக்கிறியா நீங்க கேட்க. அவர் சொன்னார், இல்ல தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும், ஆனா நான் கண்ட்ரோல் ஆகாம மருந்துகளும் பாவிக்கிறேன் தம்பி, எனக்கு இன்றைக்கு தான் வரைக்கும் தெரியும்